வாட் இஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா? அதாவது கட்சி தாவல் தடை சட்டம்னா என்ன? ஏன்னா இப்ப ரீசெண்டா ராஜ்யசபால இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்த்த 10 எம்பிஸ்ல 7 எம்பி அப்படியே பிஜேபியில ஜாயின் பண்றாங்க. இந்த மாதிரி எம்பிஸ் வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போய் ஜாயின் பண்றதுங்கிறது லீகலா இல்லீகலா? சோ இதுக்கான டிபேட் தான் இப்ப போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி டிஸ்குவாலிபிகேஷன் ஆஃப் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏ பத்தி நமக்கு சொல்லக்கூடிய ப்ரொவிஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ட் தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. சோ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாங்கிறது கான்ஸ்டிடியூஷன் 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 ஆட் பண்ணிருப்பாங்க. லேட்டரா இதுல 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 என்ன பண்ணிருப்பாங்கன்னா சேஞ்சஸ கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறது யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும், எந்தெந்த இடத்துல எல்லாம் இது அப்ளை ஆகுது, இதுல முக்கியமான கொடுத்த டிஸ்குவாலிபிகேஷன் ப்ரொவிஷன் அண்ட் எக்ஸப்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிபிகேஷன்ங்கிறது ஒரு கட்சியை சேர்ந்த எம்பிஸ் ஆர் எம்எல்ஏ அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து ஜாயின் பண்றாங்க. அதாவது எலெக்ட் பண்ணி எம்பி ஆகிட்டாங்க, எம்எல்ஏவும் ஆகிட்டாங்க. இப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினாங்க அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இதுல வந்து எக்ஸப்ஷன் இருக்கும். அதாவது இப்போ ஒரு கட்சியில இருக்க 2/3 மெம்பர்ஸ் அப்படியே இன்னொரு கட்சிக்கு மாறினாங்கன்னா அது மெர்ஜர்ல சேர்த்துக்குவாங்க. ஸோ அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. இப்ப கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறது யார் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படிங்கறத பார்ப்போம். அதாவது பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய லோக்சபா ராஜ்யசபா எம்பிஸ், அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்எல்சி இவங்க எல்லாருக்குமே இந்த கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறது அப்ளை ஆகும். ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினா மட்டும் இது அப்ளை ஆகுமா அப்படின்னா கிடையாது. இதுல இன்னொரு ப்ரொவிஷனும் இருக்கு. அதாவது பார்ட்டி விப்ஸ் ஆன கைடன்ஸ் படி அந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணாம மாற்றி வந்து ஓட் பண்ணாலும் அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான ப்ரொவிஷனும் இந்த 10th ஸ்கெட்யூல்ல ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இவங்களே டிஸ்குவாலிஃபை பண்ணணும் ப்ரொவிஷன் இருக்கு. இப்ப இதை யார் பண்ணுவா, இதை எக்ஸிக்யூட் பண்றது யார் அப்படின்னா மெயினா ஒரு 2 பேரை சொல்லலாம். அதாவது லோக்சபால ஸ்பீக்கரையும் அதே மாதிரி ராஜ்யசபால சேர்மன், இவங்க 2 பேர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அதே மாதிரி இவங்க சொல்றது ஃபைனல் அத்தாரிட்டியா இதுக்கு முன்னாடி இருந்தது. பட் இப்ப வந்து கோலகன் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் எடுக்கிற முடிவானது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை நமக்கு தெளிவா சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த ஆன்டி டிஃபெக்ஷனால ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. அது என்னன்னா இப்போ ஒரு பார்ட்டில இருந்து ஒரு 10 எம்பியோ இல்ல ஹாஃப் ஆஃப் த பார்ட்டி எம்பி இன்னொரு கட்சிக்கு மாறினாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இதுவே வந்து ஒரு பார்ட்டில இருந்து 2/3 ஆஃப் எம்பிஸ் வந்து இன்னொரு கட்சிக்கு மாறினாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. இது வந்து மெர்ஜரா ஒரு கருத்துப்பட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்குவாலிஃபைக்குள்ள வராது. பட் ஆனா இதுக்கு முன்னாடி 1/3 இருந்தது இந்த 2/3ங்கிறது. அது லேட்டரா 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 தான் இந்த சேஞ்சஸும் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப இதுல என்ன எக்ஸப்ஷன்னா ஒரு பார்ட்டில இருந்து 3ல 2 மடங்கு எம்பிஸ் அப்படியே வந்து இன்னொரு கட்சிக்கு மாறினாங்க, அதாவது மெர்ஜர்னு கருதப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க.